ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4க்கு ரொம்ப முக்கியமான தலைவர் மாப்போ சிவஞானம். இவரை பாருங்கள். இவர் வந்து நம்ம சிலம்பு செல்வன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சிலம்பு செல்வன்னு சொல்லிட்டு ஏன் இந்த சிலம்பு செல்வன் அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து மறக்கவே மாட்டோம். ஓகேங்களா? நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு. திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்லன். ஆயினும் இந்திய தேசிய உருவப்பட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறொன்றில்லை. உறுதியாக கூறுவேன். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து. எனவே தான் தமிழகத்தின் பட்டி தொட்டியிலும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம். பாருங்கள், சிலம்பு செல்வன் மாப்போசி. அதனால் வந்து மாப்போசி ஏன் வந்து சிலம்பு செல்வன் அழைக்கப்படுற காரணம் இதுதான். இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு படித்தா எப்போவுமே மறக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.